டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு ஜாரில் வந்து சாப்டு ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்பைசஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் டிஷ்ஷுன்னே சொல்லலாங்க. நீங்கள் நல்லா திக்காக பண்ணிங்கன்னா அது ஒரு ரெசிபி ஆயிரும். இன்னும் நல்லா வாட்ரியாக நல்லா தண்ணி மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு டிஷ் ஆயிரும். டு த ஃபார்ம் இதெல்லாம் போட்டுட்டு தென் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்டாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு பச்சை பட்டாணியை கொஞ்சமாக எடுத்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதை இப்போ நம்ம பேனில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாயில் பண்ண பச்சை பட்டாணியை மேஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். இது கூட நீங்கள் பொட்டேட்டோ கூட உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிப்பீட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். நல்லா தாராளமாக பச்சை பட்டாணியை பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பிங்ஸ்க்கு ஆனியன், சாப்டு ஆனியன்ஸ், அப்புறம் டொமேட்டோஸ், அப்புறம் கிரேப்டு கேரட், நீங்கள் கொஞ்சம் பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.